நலமோடு வாழ்வோம் வளமோடு வாழ்வோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அழுத்துங்க. நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை காப்பாத்திருக்கா செய்யப்படுற சேனல், அதனால உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்களால வசியம் பண்ண முடியுமா, இன்னொருத்தரை நம்ம கண்ணை வச்சு வசியம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, மருத்துவம் தொடர்பாக பேசும்போது கண் வசியம்லாம் பண்ணி வந்து நோயெல்லாம் சரி பண்ணுறாங்களாம்ல சில இடங்கள்ல, அப்படிலாம் இருக்குதா அப்படின்லாம் கேட்குறாங்க. கண் வசியம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்ததா சொல்கிறாங்க. ஒருத்தர் கண்ணால் இன்னொருத்தருடைய கண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டங்களில் அந்த அளவுக்கு கண் வசியம் பண்றவங்களாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் அதுக்கும் எதுவும் மருத்துவத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. என்னுடைய மருத்துவம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா தெரியல. ஆனா இந்த ஒருத்தர் விரும்புறவங்க சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணு வச்சு பேசுற மாதிரி அப்படிலாம் இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, சினிமாக்கள்ல பாத்திருப்பீங்க, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க கண்ணோட கண்ணு பேசுவாங்க. இது வேற விஷயம். இது வந்து ஒருத்தரை புரிஞ்சு ஒருத்தர் நேசிக்கிறவங்க கண்ணோட கண் பாக்குறது, இது வேற விஷயம். ஆனா மருத்துவத்துக்காக ஒருத்தரை உட்கார வச்சு கண் வசியம் பண்ணி அந்த கண் வசியத்தால நான் வந்து நோயை சரி பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னா அது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மருத்துவம் இருக்க மாதிரி தெரியல. ஆனா சிலர் என்கிட்ட அது மாதிரி கேட்கறாங்க, இந்த மாதிரி மருத்துவம்லாம் இருக்கிறதா சில இடங்கள் சொல்றாங்களே, அந்த மாதிரி மருத்துவம்லாம் போனா நோய்களை சரி பண்ண முடியுமா? அதாவது டச் தெரப்பின்றாங்க, தொடாமையே சிகிச்சை பண்றாங்க, டெலிபோன்லயே வந்து சிகிச்சை பண்றாங்க, போன்ல பேசியே வந்து நோயை சரி பண்றாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஏன் கண் வசியம் பண்ணி சரி பண்ண முடியாதா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான கண் வசியம் பண்ணி நோயை சரி பண்ற அளவுக்கு பெரிய வித்தகாரங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் கேள்விக்குறி. ஒருவேளை இருந்து சரி பண்றாங்களான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. அதனால நான் யாரையும் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன், எனக்கு அது மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம வந்து இயற்கை மருத்துவம் மாற்று மருத்துவம்னு பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட வைத்தியம் இருக்கு. உதாரணத்துக்கு சிலது சொல்றேன். சித்தா இருக்கு, ஆயுர்வேதிக் இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, அது இல்லாம அக்குபஞ்சர் இருக்கு, அக்குப்ரெஷர் இருக்கு, ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்கு, சுஜோக் இருக்குது, வர்மம் இருக்கு, கூசா தெரப்பி இருக்குது, மேக்னெட் தெரப்பி இருக்கு, பஞ்சகர்மா இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு தெரப்பிஸ். இதுல இந்த தெரப்பி நம்ம கேள்விப்படாத தெரப்பி. அதனால அந்த மாதிரி மருத்துவங்கள் யாரும் சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள யாருன்னு பரிசோதனை பண்ணி உண்மையிலேயே அவங்க வைத்தியம் பண்றாங்களா அப்படின்னு சரி பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா தேவையில்லாம எதுவும் ரிஸ்க்ல மாட்ட வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி மருத்துவம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. அதனால நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போய்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுலையா